ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லியாவை தான் காமிக்கிறாங்க. அவள் தன்னோட ஸ்டோரியை சொல்கிறா. நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சூப்பரான டான்ஸராக இருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஷென் கூட சேர்ந்து எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு. நான் அவன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ எனக்கு இது 5th ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அப்போ அந்த ஷென்ட்டை போய் நம்மளோட ஆனிவர்சரி இன்னைக்கு நம்ம இதை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் க்ளோஸாக போயிடுச்சேக்கா. ஸோ அப்போ அவனுக்கு லினன்ற ஒரு பொண்ணுகிட்டேருந்து கால் வருது. அங்கே வந்து கிளப்புக்காக கூப்பிட்டதுமே இப்போ என் ஃப்ரெண்டு வந்து என்னை கூப்பிடுறாங்க, முக்கியமான வேலை, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதும் ஹீரோயின் ரொம்பவே எமோஷனாகி போயிடுறான் என்னைட்டுக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. இந்த ஷென் வந்துட்டு யார்கிட்டயோ பேசிகிட்டே போகும்போது அங்கே லாரி வந்து இடிக்க வந்திருக்கு. ஸோ ஹீரோயின் தான் அவனை போய் காப்பாற்றி அவளுக்கு ஆக்சிடெண்ட்டாக இருந்திருக்கு. ஆனால் வந்து இப்போ இதெல்லாமே மறந்துட்டு அவன் இப்படி வந்து என்னை இக்னோர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே கவலையாகி போயிடுது. பார்த்தா அந்த ஷென் அவங்க எல்லாரு கூடயுமே சேர்ந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்க. என்னப்பா உன் பொண்டாட்டி வந்து ஒரு டிசேபிளான ஒரு பர்சன், எதுக்காக நீ அவ கூட சேர்ந்து இருந்துட்டு இருக்க, பேசாமல் நீ அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட வேண்டியதானேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. அப்போ அங்கே இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறான், அங்கே அவள் நடக்கிற மாதிரி நடந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு அவளால் ஒழுங்காக நடக்க கூட முடியல, அவளை மாதிரி ஒரு பர்சன் கூட சேர்ந்து நீ ஏன் இருக்கணும், வாழ்க்கை ஃபுல்லாக நீ அவளை மாதிரி ஆள் கூட சேர்ந்து வாழ முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த டிசேபிளே அவளுக்கு என்னால் தானே ஆச்சு, நான் இப்போ போய் அவளை விட்டா அவளை போய் யார் மேரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்னமோ பிச்சை போடுற மாதிரி அவளுக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை இவ்வளோ கீழ்த்தரமாக இழிவாங்க கிண்டல் பண்ணுறாங்க, நீ வந்து இதை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, இது சும்மா அவங்க கிண்டலுக்காக பேசுனது, நீ பெருசாக எடுத்துக்காதன்னு சொன்னதும், கட்டின பொண்டாட்டியை அடுத்தவங்க அப்படி அசிங்கப்படுத்தும் போது அதுக்கு வந்துட்டு நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்கேன்னா நீ எப்படிப்பட்ட புருஷன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு, இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து என்னால் இருக்க முடியாது, நீ எனக்கு டைவர்ஸ் கொடுன்னு சொன்னதுமே, என்ன பைத்தியங்கிட்டே பிடிச்சி போச்சா, என்னை விட்டுட்டு யார் உன்னை வந்து மேரேஜ் பண்ணுவாங்க, நீ இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லும்போது அப்போ அந்த லின் வந்து அவன் பரிதாபப்பட்டு உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான், நீ இப்படிலாம் வந்து ஓவராக பில்டப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு செம கடுப்பாகி போயிடுது. என்ன தைரியம் தான் நீ இப்படிலாம் என்கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டு அவளை பிடிச்சி திட்டா. இப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவனுக்கு கோவமாயிட்டு, நீ என்னோட ஃப்ரெண்டுகிட்ட எப்படி இந்த மாதிரி பேசுவ, ஒழுங்கா நீ அவட்ட சாரி கேளுன்னு சொன்னதும் அவள் என்னை அசிங்கப்படுத்திட்டுருக்கா, ஒரு டிசேபிள்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை இன்சல்ட் பண்ணுறா, உனக்கு அது பெருசாக தெரியலை, ஆனால் நீ வந்து நான் வந்து பேசுனதுக்காக அவட்ட மன்னிப்பு கேட்கணுமா, கண்டிப்பாக நான் செத்தால் அது நடக்காது, ஒன்றை மாதிரி ஒரு பர்சனோட சேர்ந்து இதுக்கப்புறம் எனக்கு வாழ விருப்பம் கிடையாது, நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு போகிறா. வீட்டுக்கு போயிட்டு அவங்க டீச்சர்கிட்ட கால் பண்ணி நான் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டதுமே அவங்க, நீ வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டாக்டராக இருந்த, நீ திரும்ப குரூப்புக்கு வந்தால் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா டீச்சிங் கொடுப்பேன், நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோமான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் ஃபஸ்ட்டு என்னோட கிராஜுவேஷனை நான் கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டடி ரூமில் போய் படிச்சுட்ருக்கா. ஸோ அப்போ அங்கே ஷென் வந்துட்டு அவளுக்கு கால் பண்ணதுமே அவள் ஃபோனை பிக்கப் பண்ண மாட்டா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது, ஏன்னா ஃபோனை இக்னோர் பண்ணிட்டுருக்காளேன்னு. அப்போ அங்கே அந்த லின் சொல்கிறா, என்னப்பா ஒருவேளை அவள் உண்மையிலே ரொம்ப கோவமாயிட்டாளா, உனக்கு டைவர்ஸ் எது கொடுக்க போகிறாளான்னு சொன்னதுமே, கண்டிப்பாக அவள் அப்படிலாம் பண்ண மாட்டான்னு அவன் சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே எக்ஸாமுக்காக போனதுமே அப்போ அங்கே டீச்சர் வந்து, கண்டிப்பாக நீ நல்லா பண்ணியிருப்பேன்னு நான் எதிர்பார்க்குறேன்னு சொன்னதுமே, ரொம்பவே நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவளுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டேக்கா. பிறகு அவங்க வெளியே வந்தா. அப்பாங்க அவனை பார்த்தா ரொம்பவே கோவமாயிட்டு, நான் வந்து உனக்கு ஃபோன் அத்தனை டைம் பண்ணிட்டுருக்கேன், 2 டேஸாக நீ எதுக்காக என்னை இக்னோர் பண்ணிட்டுருக்க, நீ இப்போ எங்கே போயிட்டு வர அப்படின்றத சொன்னதும், நான் எக்ஸாமை கிளியர் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே, சரி ஓகே நான் உன்னை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகலான்றதுக்காக தான் வந்திருக்கேன், இப்போ என் கூட சேர்ந்து நீ ஷாப்பிங் வா, நம்ம 2 பேருமே சேர்ந்து போகலாம், உனக்கு என்ன பிடிக்குதோ நீ அதை வாங்கிக்கோ அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயினுமே அங்கே வந்து போனதுமே, சரி உனக்கு என்னென்ன பிடிக்குதோ நீ அதை எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணுன்னு சொன்னதும் அப்போ அங்கே உள்ளே பார்த்தா அங்கே அந்த லின்மே வந்திருக்கா. ஸோ அவளுக்குமே அங்கே ஒரு வாட்ச் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்போ அங்கே அந்த சேல்ஸ் கேர்ள், மேடம் அந்த வாட்ச் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவானதுன்னு சொன்னதும், என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, எவ்வளோ காசுனாலும் எனக்கு வாங்கி கொடுப்பாருன்னு அவள் சொல்கிறா. அங்கே வந்து அந்த ஷென்னை போய் அவன் மீட் பண்ணிட்டு, எனக்கு ஒரு வாட்ச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அதை வாங்கி கொடுப்பியான்னு சொன்னதுமே அவன் கண்டிப்பாக அப்படின்ற
அப்படின்றத சொல்கிறான். அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. அப்போ அங்கே மிஸ்டர் வாங் அங்கே வந்துடுறாரு. இப்போ என்னப்பா இது என்ன உன்னோட ஒய்ஃபான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானும் அவருமே ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கோம், கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. பிறகு ஹீரோயின் பார்த்தாங்க வெளியே வந்து காஃபி குடிக்க போனதும் அப்பாங்க அந்த டீச்சர் வந்துடுறாங்க. அவங்களோட நேம் வந்து வீணா. அப்பாங்க என்னம்மா நீ வந்துட்டு எப்போ குரூப்பில் ஜாயின் பண்ண வரேன்னு சொன்னதுமே நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்துடுவேன், இப்போ தான் கிராஜுவேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், அது முடிஞ்சதுமே நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லும்போது அப்பாங்க மிஸ்டர் வாங் வந்துடுறாரு. இவங்களுமே கூட சேர்ந்து வந்ததும் உங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அந்த மிஸ்ஸஸ் வீணாவோட ஹஸ்பண்ட் தான் வாங்கேவும். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிருது. அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் என்ன நீ வந்து எப்பயுமே தனியாகவே சுற்றிட்டு இருக்க, உன் ஹஸ்பண்ட் எங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு என்னை சுத்தமாக பிடிக்காது, அவன் வேறு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஏற்பாடு பண்ணிட்டான், எனக்கு அவனுக்குமே கூடிய சீக்கிரம் வந்து டைவர்ஸ் ஆக போகுது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கரமான கடுப்பாய் போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் போனதும் அந்த லின் வந்து தயவு செஞ்சு நீ வந்து அவங்ககிட்ட போய் நான் தான் அவரோட ஒய்ஃப்னு எதுவும் சொல்லிடாத, ஏன்னா மிஸ்டர் வாங் வந்து நான் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு நினச்சிட்டு இருக்காரு, அதை அப்படியே கண்டினியூ பண்ணட்டும், இல்லைனா அவருக்கு தான் அசிங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் கோவம் ஆயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு வெக்கமா இல்லை இப்படி கட்டை பொண்டாட்டிட்டே வந்து மிஸ்டர் சாருக்கு அதை பற்றி பேசிட்டு இருக்க, உன் அசிங்கம் இல்லாமல் பேசிட்டு இருக்கியா, இந்த வெட்டி பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ இப்போ எதுக்காக அவட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நீ முதவட்ட சாரி கேளுன்னு சொன்னதும் ஓ இவன் மாதிரி ஆள்கிட்டலாம் நான் சாரி கேட்கணுமா, கேட்க முடியாது, எனக்கு நீ டைவர்ஸ் குடுறான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ நெக்ஸ்ட் டே அவள் எங்கள் எக்ஸாம் ரிசல்ட் பார்த்துட்டு இருந்தா. அவள் ஃபஸ்ட்டாக வந்து இடம் பிடிச்சிருக்கா, அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிருக்கா. அப்போ அங்கே அந்த ஷென் அங்கே வந்ததுமே அதை பார்த்துட்டு அவள் டக்குன்னு அங்கே வந்து மறைச்சிக்கிறா. அவன்கிட்டலாம் சொல்கிறதுக்கு விருப்பமே இல்லை, நான் வந்து இப்போ உன்ட்ட சாரி கேட்குறதுக்காக தான் வந்திருக்கேன், நீ இப்போ கொஞ்ச நாளாகவே என்கிட்ட ரொம்ப கோவமாக இருக்கேலன்னு சொன்னதும் உன்னோட சாரியெல்லாம் தூக்கி குப்பையில் போடு, உன்ட்ட நான் பேசுகிறதுக்கே எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே பேசும்போது இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசாத, நான் உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்றத சொல்லும்போது அங்கே அந்த லின்னும் அவங்க ஃப்ரெண்டுமே வந்துடுறாங்க. ஸோ அந்த வாய்ஸை கேட்டுட்டு என் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்ககிட்ட எதுவும் நீ அதிக பிரசங்கித்தனம் பண்ணாத, நீ வந்து நார்மலாக பேசுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்போங்க இந்த வீடு ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்குப்பா, எனக்குமே இதே மாதிரி ஒரு வீடு வேணும், எனக்கு நீ வாங்கி கொடுப்பியான்னு சொல்லிட்டு அங்கே லின் கேட்டதுமே கண்டிப்பாக அப்படின்றத அவன் சொல்லிட்டு அவளுக்காக 7வது ஃப்ளாட்டை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் அது பெருசாலாம் எடுத்துக்கவே இல்லை, இவ எப்படி போய் தொலைஞ்சா நம்மளுக்கு என்னன்ற மாதிரி தான் அவள் இருக்கா. அப்போ அங்கே அந்த கிளாஸ் ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்கோமே வாவ் ரொம்ப பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் வந்துட்டு ஒரு 2 பீஸ் எடுத்துக்குவான்னு சொன்னதும் அந்த ஷென் இது எல்லாமே அவள் தான் கலெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்றத சொன்னதும் அப்படியா ப்ளீஸ்ப்பா நீ வந்துட்டு எனக்காக இந்த டால் ஒன்று கொடுக்க முடியுமா, நான் எடுத்துகிட்டு போகவான்னு சொன்னதும் ஹீரோயின் நக்கலாக சிரிச்சிட்டு டால் மட்டும் என்ன, ஷென்னவே நான் வந்து டைவர்ஸ் கொடுக்க போகிறேன், வச்சுக்கோ நீ அவனை மேரேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இந்த வீட்டவே வச்சுக்கோன்னு சொன்னதும் அங்கே ஐயோ என்னால் தானேப்பா உங்க 2 பேத்துக்கு நடுவில் ஸ்டாண்டிங் வந்துருச்சு, நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே வரலன்னு அவள் சொன்னதுமே அப்போ அங்கே அவை நீ எப்படி என்னோட ஃப்ரெண்டுகிட்ட இந்த மாதிரி பேசலான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். ஒழுங்காக வந்துட்டு அவட்ட சாரி கேளுன்னு சொன்னதுமே ஹீரோயின் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு வீட்டில் இருக்க பொருளெல்லாம் தூக்கி போட்டாங்க உடச்சிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க நீ, என்ன பொண்டாட்டி நினைக்கிறியா என்ன நினச்சிட்டு இருக்க, வரவ போகிறவட்டெல்லாம் நான் சாரி கேட்கணுமா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, 2 days தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே நீ எனக்கு டைவர்ஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோ உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணேன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு சொன்னதுமே கூப்பிட்றா போலீஸை, யாரை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், நீ இந்த மிரட்டினேன்னா நான் பயந்து போயிடுவேனா, அப்படிலாம் நான் உனக்கு பயப்பட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவள் கோவம் ஆகிட்டு வீட்டை விட்டு அங்கே வெளியே போகிறா. ஸோ அங்கே வெளியே பார்த்தா அவங்களோட பழைய ஃப்ரெண்டு ஷாவ் அங்கே நின்றுட்டுருக்கான். ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஷாவ் நீ எப்போ இங்கே வந்தேன்னு சொன்னதுமே நான் யூரோப் போக போகிறேன்ப்பா, அங்கே வந்து டான்ஸ் குரூப்போடு சேர்ந்து அங்கே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம், நீவே எங்களோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியான்னு சொன்னதுமே எனக்கு இன்னுமே டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும், நானுமே வந்துட்டு ஆடணுன்னு தான் ஆசைப்படுறேன், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. அது வந்துட்டு நம்ம ஹீரோயினோட டான்ஸ் பார்ட்னராக இருந்தவே 2 பேருமே சேர்ந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோயின் அவள் எங்கள் காரில் வந்து கூட்டிகிட்டு கிளம்புனதும் அங்கே ஷென் அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அந்த லின்ட்ட அவள் என்னப்பா சொல்லிட்டு இருக்கா, 2 பேருமே சேர்ந்து டான்ஸ் குரூப் என்னமோ பண்ண போகிறாங்களாமே, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் நீ வேற என்ன பேசிகிட்டு இருக்கா, அவள் தான் ஒரு டிசேபிளான பர்சன், அவள் போய் எங்கிட்ட போய் டான்ஸ் ஆட போகிறா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. பிறகு அவங்க ஒரு டான்ஸ் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனதும் நம்ம ஹீரோயினும் அங்கே ஷாவுமே சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ண சேம் டான்ஸ் அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சுக்கு. அப்போ அவங்க புக் எல்லாமே கொடுத்துட்டு
சொல்லிட்டு தேங்க்யூ மேடம், நீங்கள் இதை கோடிகிராஃப் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எவ்வளோ பெரிய கிரேட்டான ஒரு பர்சன் சொன்னதும் அவர் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த பர்ஃபார்மன்ஸை இப்போ வரைக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, அதுக்கு தான் அவள் சொல்கிறா. அங்கே பப்பில் போய் எல்லோரும் இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு எனக்கு என்னமோ உன் பொண்டாட்டி இந்த டைம் உண்மையிலேயே ரொம்ப கோவமாயிட்டாங்கன்னு தான் தோணுதுப்பா. நீ பேசாமல் வந்துட்டு அவங்ககிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணுன்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படி இருக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா அவள் என்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கா. அவள் என்னை விட்டுட்டு வேறு ஒரு பர்சனை நினச்சி கூட பார்க்க மாட்டான்னு அவன் சொல்கிறான். ஏன்னா கண்டிப்பாக அவள் ஈஸியாக வந்து மன்னிச்சிருவா அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவன் நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கே வீட்டுக்கு வந்து ஹீரோயினாக ஹக் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிருப்பா ப்ளீஸ் அப்படின்றத சொன்னதுமே நீ இப்போ எதுக்காக வந்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, மரியாதையோடு நீ இங்கேருந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி லின்ட்டை வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அவளை தான் மேரேஜ் பண்ணுவேன்னு. பட் எனக்கு நீ ரொம்ப பிடிச்சிருக்க, நான் கண்டிப்பாக உன்னை எப்பயும் டைவர்ஸ் கொடுத்துட்டு போக மாட்டேன்னு அவன் சொன்னதும் அவளை தான் இன்னும் வெறியாகி போயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உனக்கெல்லாம் அசிங்கம் விளையாட அதை சொல்கிறதுக்கு நீ அவள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்னா நீ அவளை போய் மேரேஜ் பண்ணியிருக்க வேண்டானே, என்னையே பண்ணி என் உயிரை போட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நெக்ஸ்ட் எங்கள் ஷாவோட சேர்ந்து அவங்க வந்து பார்ட்டிக்கு தான் போகிறா. அப்போ அங்கே ஹீரோயின் கிளம்பி ரெடியாகவுமே ரொம்ப பார்க்க அழகாக இருக்கான்னு சொன்னதும் பட் என் கால் வந்து சரியில்லாமல் இருக்கே, உன் கூட சேர்ந்து வந்தால் பார்க்குறவங்க ஒரு மாதிரியா நினைக்க மாட்டாங்களான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, உன்னை மீட் பண்ணுறதுக்கு அங்கே எத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, நீ வா உள்ள அப்படின்றத சேர்த்து கூப்பிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அங்கே கிளம்பி போனால் இந்த சைடில் பார்த்தா அந்த ஷென் லின்னு கூப்பிட்டுட்டு அங்கே வர்றான். ஸோ அங்கே மிஸ்டர் வாங்கிட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் இது என்னோட ஒய்ஃப்னு சேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ரொம்ப சூப்பரான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவ இப்போயுமே பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் மேலேருந்து இறங்கி வரதை பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப பயமாயிருது. ஐயோ இவன் இங்கே வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு இப்போ ஒருவேளை அவள் டான்ஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் அவள் கால் வந்துட்டு இன்னும் சரியில்லை, அவளால் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம ஷாவங்க வந்துடுறான். என்னப்பா உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களை ஏதோ ஆக்சிடெண்ட்டில் காப்பாற்றினாங்களா, அதனால் அவங்க கால் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க இன்னும் டிசேபிளாக இருக்காதா கேள்விப்பட்டேனே, அவங்க எப்படி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னதும் அவள் தெரப்பி எல்லாமே பண்ணிகிட்ருக்கா. ஸோ வந்துட்டு அவள் நல்லா தான் டான்ஸ் பண்ணுவான்னு சொன்னதும் அப்படியா நீங்கள் அந்த டாக்டர் நம்பர் கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவர் வந்துட்டு இப்போ சைனா விட்டு வெளியே போயிருக்காரு, இப்போ எதுக்காக நீங்கள் இதெல்லாமே கேட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னதுமே இல்லைப்பா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்காக தான் சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்ததுமே அவ்வளோதான் எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டு இங்கே கிராண்டாக அங்கே வெல்கம் பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டான்ஸராக இருந்திருக்கா, இந்த இடியடுக்காக லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி இருந்திருக்கா. ஸோ இப்போ ஷா உங்கள் ஹீரோயின் சேர்ந்து அங்கே சூப்பரான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அதெல்லாமே பார்த்துட்டு இந்த ஷென்னுக்கு பயங்கரமான ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்கதா கேள்விப்பட்டேன், நீங்கள் அடுத்தவங்க கூட சேர்ந்து இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் என்னப்பா பண்ணுறது, புருஷன் சரியில்லை, அவன் வேறு ஒரு பொண்ணோட சேர்ந்து சுற்றுறான். ஸோ டான்ஸ் ஆச்சு என் பார்ட்னர் கூட சேர்ந்து பண்ணலாமே, நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போங்க நம்ம ஷா உனக்குலாம் வெக்கமா இல்லையா இப்படிலாம் கொஸ்டின் கேட்க, உன் பொண்டாட்டியை விட்டுட்டு பொண்டாட்டிக்கு முன்னாடியே வப்பாட்டியை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறீன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவனோட வெட்டிங் வீடியோவை இவன் எல்லாத்தையுமே காமிச்சிடுறான். ஸோ அவ்வளோதான் அங்கே தீ பற்றிக்குது. அப்போங்க அந்த டீச்சர் வீணா வந்து ரொம்ப கோவமாயிட்டு எவ்வளோ பெரிய ஃப்ராடு பையன் நீ வந்துட்டு அவளுக்கு துரோகம் பண்ணிவிட்டு எங்களோட பார்ட்டிக்கே வந்திருக்க, ஒன்றை மாதிரி ஒரு பர்சனை வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக இங்கே ஏற்றுக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ மிஸ்டர் வாங்குமே நீ எவ்வளோ சீப்பான ஒரு பர்சன், உன்ன மாதிரி ஆள் கூட சேர்ந்து நான் எந்த ஒரு கான்ட்ராக்டுமே சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அப்போ அந்த லின் வந்து இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், நீங்கள் அவர் மேலே கோவப்படாதீங்கன்னு சொன்னதும் உங்களை மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து எந்த ஒரு கனெக்ஷனுமே எனக்கு கிடையாது, மரியாதையோடு இங்கே வந்து வெளியே போங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. அப்போங்க அந்த டீச்சர் சொல்கிறாங்க என்னப்பா நீ வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாதா, இவன் வந்து ஒழுக்கமாக ஒரு பொண்டாட்டியை வந்து வச்சு பார்த்துக்க முடியலன்றப்ப இவெல்லாம் என்ன வந்து மனுஷன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அவன் எப்படி போயினாலும் போயிட்டு போகிறான், நான் வந்து அவனை டைவர்ஸ் பண்ண போகிறேன், அதனால தான் அவன் என் ஹஸ்பண்ட் அவங்ககிட்ட சொல்லலைன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஹீரோயின் நினச்சி ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. அப்போ அந்த லின் அவள் உண்மையிலேயே உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு அவள் மோசமாக டிசிஷன் பண்ணிட்டா, இப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதுமே அவளை நான் எப்படியாச்சும் சமாதானப்படுத்திடுவேன், அவளை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், கண்டிப்பாக நான் அவளை விட மாட்டேன்னு அவன் சொல்கிறான்.
பிறகு நைட் போல் அவனை பார்த்தா தண்ணி போட்டுட்டு அங்கே வந்து வீட்டுக்கு வந்துட்டு தயவு செஞ்சு நீ வந்து இப்படிலாம் வந்து என்கிட்ட பிஹேவ் பண்ணாதப்பா, கோவப்படாத. நான் வந்து லின் வந்து அவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்டா, ஸோ அதனால தான் நான் அவங்ககிட்ட என்னோட ஒய்ஃப்னு நான் போய் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, மேலே ரொமான்டிக்கான எந்த ஒரு ஃபீலிங் எனக்கு இல்லைன்னு சொன்னதும், போதுடா நிப்பாட்டு ஃப்ராடு பையலே, நீ இத்தனை வருஷமாக நீ என்னை ஏமாத்திட்டு இருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதா, உன் மூஞ்ச பார்த்தாலே அருவருப்பாக இருக்குடான்னு சொல்லிட்டு போகிறா. நெக்ஸ்ட் அங்கே நம்ம ஷாவ் ஹீரோயினை டாக்டர் லீயை மீட் பண்ணுறதுக்காக போகிறான் கூட்டிகிட்டு. நீ ஒன்றும் கவலைப்படாத, இவர் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு லெக் சர்ஜன் தான், கண்டிப்பாக வந்துட்டு உன் காலை சரி பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு போனால், உள்ளே பார்த்தா அந்த லின்னும் அங்கே அந்த ஷென்மே இருக்காங்க. அப்போ அங்கே நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் காலில் அடிபட்டுருச்சு, அதனால் ஷென் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு அவங்க சொல்லிட்டுருக்கா. அப்போங்க நீ என்னோட பொண்டாட்டி, நீ ஷாவோட சேர்ந்து சுற்றுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொன்னதும் ஷாவுக்கு கோவமாயிட்டு, வெக்கமா இல்லையா அந்த வார்த்தையை நீ சொல்கிறதுக்கு, அசிங்கம் கட்டவனே, அடுத்தவங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க நீ வந்து எங்கள் உறவை பற்றி தப்பாக பேசுகிறியா, அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவளுக்கு இந்த சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ண வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு அவன் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். அப்போங்க டாக்டருமே செக் பண்ணிட்டு காலை, உங்களுக்கு மிகப்பெரிய வந்து அடிதான் பச்சைக்கு, பட் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து சான்ஸ் இருக்குது, உங்கள் காலை சரி பண்ணிடலான்னு சொன்னதும் சந்தோஷமாக எழுறா. நான் இப்போ வரைக்குமே எத்தனையோ டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டேன், யாருமே எனக்கு ஒரு நம்பிக்கை கூட கொடுக்கல, பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்றத சொல்கிறா. ஸோ சாப்பிட்றதுக்காக அவங்க 2 பேருமே அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லின்னை கூப்பிட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஷென்மே அங்கே வர்றான். கையில் பார்த்தா ஹீரோயினோட ரிங் அங்கே போட்டிருக்கா. அதை பார்த்துட்டு என்னோட ரிங்கை நீ எதுக்காக போட்டிருக்கன்னு சொன்னதுமே, எனக்கு ஷென்டா இதை கிஃப்டாக கொடுத்தாருன்னு சொன்னதும் அவன் ரொம்ப நர்வஸ் ஆயிடுறான். லின் வந்து என் மேலே ரொம்ப கோவமாயிட்டா, அதனால தான் அவளுக்கு கொடுத்தேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ வந்து தப்பாலாம் எதுவும் புரிஞ்சுக்காதன்னு சொன்னதும், நான் ஏன்டா தப்பாக புரிய போகிறேன், நீ எவளுக்கு போய் கொடுத்தா என்ன அப்படின்றத சைட் அவன் கேட்குறா. ஸோ கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்காக இவனுமே அங்கே உட்காந்துக்கிட்டதுமே அங்கே ஸ்பைசியான ஃபுட் எல்லாமே அவன் ஆர்டர் பண்ணுறான். அப்போ அங்கே நம்ம ஷாவ் வந்து, நீ என்ன வந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டுருக்க, அந்த பொண்ணுக்கு ஸ்பைஸியே பிடிக்காதே, நீ வந்து ஹஸ்பண்ட் தானே, இத்தனை வருஷமாக கூட சேர்ந்து குடும்பம் நடத்துகிற, எதுவுமே தெரியாது அவளை பற்றின்னு சொன்னதும் அவனுக்கு பாஸ்ட் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸ்பைஸான ஃபுட்டு அவளுக்கு பிடிக்காது, பட் வந்து இவன் விருப்பப்படுறானேன்னு அவள் பாவம் அதை சாப்பிட்ருக்கா. அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, நான் வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு என் மைண்டே இல்லாமல் போச்சு, நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுருக்கான். அப்போ அங்கே நான் வீட்டில் உனக்காக வெயிட் பண்ணுறேன், வந்து சேருன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அங்கே நம்ம ஷாவ் சொல்கிறான், அவன் கண்டிப்பாக உன்னை சுத்தமாக லவ்வே பண்ணலை, எப்போ பார்த்தாலுமே அந்த லின்னோட தான் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான், என்ன ஜென்மம் இவேன்னு சொன்னதுமே, நான் அதுக்கு தான் டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்ப்பா, கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு அவள் சொல்கிறா. வீட்டுக்கு போனதுமே டைவர்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாமே கையில் கிடச்சிருச்சு, எப்படியாச்சும் வந்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு அவள் ஐடியா பண்ணும்போது, அப்போ அவள் அங்கே வந்ததுமே இவள் வேகமாக அதை மறைச்சிக்கிறா. அப்போ ஒரு புக்கை கொண்டு வந்துட்டு, நீ வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை கிராஜுவேட்டை, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும், சும்மா இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசாத, அவங்க கூட பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதும், நீ இன்னமேல் இன்னும் நினச்சி கோவமாக இருக்கியா, நான் உன் மேலே தான் ரொம்ப லவ் வச்சுருக்கேன், உன்கிட்ட சின்சியராக இருக்கேன்னு சொன்னதும் அவ்வளோதான் அவளுக்கு டென்ஷன் ஆகிடுது. இவன் பார்த்தா அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, மரியாதையோடு இங்கேருந்து என்கிட்ட விலகி இருந்துக்கோ, நீ என்ன நினச்சிட்ருக்க, என் மேலே கை வைக்கலான்னு வேற உனக்கு நினப்பு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போங்க நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்தே ஆகணும்னு சொன்னதும், கனவுல கூட அது நடக்காதுன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு போகிறான். இப்போ ஹீரோயின், நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், அப்படின்னா தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும், ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு காசு வேணுமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ட்ராயரை போய் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அவனோட எக்ஸ்பென்சிவான வாட்ச் நிறைய இருக்குது. பேசாமல் இது எல்லாத்தையும் நான் சேல்ஸ் பண்ணிடுறேன், இவன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்தி நான் என்னத்தை கண்டேன், இதையாச்சும் நான் வந்து எடுத்துகிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு அவங்க டைரியுமே ஓப்பன் பண்ணால் பார்த்தா அந்த லின்னுக்கு வந்து அவன் லவ் லெட்டர் எழுதியிருக்கான். அவ்வளோதான் வெறியாகி போயிடுது, ஏன்டா என் கூட சேர்ந்து இருந்தேன், அடுத்தவளுக்கு லவ் லெட்டராடா மானங்கட்டவனை எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஷாப்புக்கு போய் அங்கே எல்லாத்தையுமே வந்துட்டு சேல்ஸ் பண்ணிடுறா. அதே ஷாப்புக்கு அந்த லின்னை கூப்பிட்டுட்டு அவங்க வந்ததுமே எக்ஸ்பென்சிவான வாட்ச் அவள் கேட்குறா. ஸோ காமிக்க சொன்னதும் இவள் ஹீரோயின் விற்றுட்டு போனா இல்லையா, அந்த வாட்ச் லிஸ்ட்டவே அவங்க காமிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு இதெல்லாம் என்ன வீட்டில் இருந்து வாட்ச் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு, இதெல்லாம் என்னோடது எப்படி உங்ககிட்ட கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அப்போ ஹீரோயின் வர்றா. நான் தான்ப்பா சேல்ஸ் பண்ணேன், என்ன வந்துட்டு பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறா. எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொன்னதும், எனக்கு காசு தேவைப்பட்டுச்சு நான் விற்றேன், ஏன் உன்கிட்ட கேட்டுட்டா நான் வைக்கணும்னு சொன்னதும், உனக்கு இந்த வாட்ச் பிடிக்கலன்னா இது எல்லாத்தையுமே நான் வந்து லின்னுக்காக வாங்கி கொடுத்துருவேன்னு சொன்னதும்,
நல்ல வேலை வாங்கி கொடு, யாருக்கு வேணும் இதெல்லாம், வச்சுட்டு போ அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே தெரப்பி எல்லாமே கொடுத்துட்டு அங்கே நல்லா நடக்க அங்கே ட்ரைனிங் கொடுத்துருந்தா. அவள் ஸ்லிப்பாகி விழுக போனதுமே நம்ம ஷாவ் வந்து வேகமாக பிடிச்சி காப்பாற்றிடுறான். நீ என்னப்பா இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு வந்து முடியலன்னா கூட சேர்ந்து இருக்காமல் என்ன பண்ணுறது அப்படின்ற சேட்டவன் கேட்குறான். நான் பேசிட்டு வரேன்னு சேட்டவன் எங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போனால் அப்போ அங்கே அந்த ஷென்னும் லின்னுமே வந்துடுறாங்க. நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு தெரப்பி பண்ணுறதுனால உன் கால் என்ன சரியாகி நீ உடனே டான்ஸ் ஆடவா போகிறேன்னு சேட்டவை இன்சல்ட் பண்ணதும், வாயை மூடிட்டு மரியாதை இங்கேருந்து போயிரு, இல்லைன்னு வச்சுக்கோமே உனக்கு நல்லாவே தெரியாதுன்னு சேட்டவை கோவப்பட்டதுமே, அப்பாவே நீ எப்போ பார்த்தாலுமே அந்த பொண்ணை பார்க்குறப்பெல்லாம் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கே, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, இப்போ ஒழுங்கா நீ அவட்ட வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், எனது இவட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமான்னு சொன்னதும் அவங்க அடிக்க வந்ததுமே அங்கே வேமா நம்ம ஷா வந்து அவளை பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவளை எப்போ பார்த்தாலும் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், அப்போ அங்கே அந்த ஷென்னுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, இவன் கூட சேர்ந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அப்படின்னா நீ ஷாவை லைக் பண்ணுற வாஸ்தான் ஏன்ட்ட அந்த டைவர்ஸ் வாங்கிட்டு போகணுன்னு ஆசைப்படுறியா, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஷா வந்துட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு டான்ஸர் வேற, ஒரு பக்காவான பிஸ்னஸ் மேன் வேற, எவ்வளோ பெரிய ரிச்சான ஒரு பர்சன், ஒன்ன மாதிரி ஒரு போய் மேரேஜ் பண்ணுவானா, நடக்கவே முடியாதவளன்னு சொல்லிட்டு அவன் இன்சல்ட் பண்ணதுமே, அப்போங்க ஷா வந்து வார்த்தைகளை பார்த்து பேசிக்கோ, அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஒருவேளை அவளுக்கு என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்க அவள் அப்ரோச் பண்ணானா கண்டிப்பாக நான் அதையுமே பண்ணுவேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டாங்க அவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. அப்போங்க இதுக்கப்புறம் அவளை யாராச்சும் தொந்தரவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்கிறான். ஸோ இவங்களுக்கு ரொம்பவே கடுப்பாகி போயிடுச்சுக்கு. அப்போங்க செக்யூரிட்டி கார்ட்ஸையுமே கூப்பிட்டு அடித்து இவங்களை வெளியே வரட்டுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. பிறகு அங்கே அவள் கண்டிப்பாக வந்து அவன் கூட அஃபேர் வச்சுட்ருக்காப்பா, அதனால தான் உன்னை இந்தளவுக்கு ஹேட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா, நீ பேசாமலுக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதுமே, இல்லை 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவள் தான் என்னோட உயிரை காப்பாற்றினா, அதனால தான் அவளுக்கு கால் எப்படி ஆச்சு, நான் கண்டிப்பாக அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும், ஏன்னா முட்டாள் ஆயிட்டியா, அதை வந்து பரிதாபத்தை காட்டுறேன்றதுக்காக நீ வந்து அவள் கூட சாகுறவளுக்கு வாழ்வியான்னு சொன்னதுமே, இல்லை எனக்குமே அவளை இப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் அவளை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, அப்போ நீ என்ன வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தது என்னாச்சுன்னு சொன்னதும், இல்லை நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாமே சாரி கேட்குறான். ஸோ இவ செம்ம கடுப்பாகி போயிட்டு நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணிட்டு, நீ இப்போ என்ன நினச்சிட்டு இருக்க, இப்போ நீ அவர் கூட சேர்ந்து உடனே கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வாழலான்னு ஆசைப்படுறியான்னு சொன்னதும், நீ தப்பான எண்ணத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம்மா, நான் வந்து நாளைக்கே போய் லாயரை மீட் பண்ணி அவன்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்க போகிறேன், நீ அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணு, இல்லை அவன் கூட சேர்ந்து சும்மா கூட வந்துட்டு கூடவே சேர்ந்துரு, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு அவன் சொல்கிறா. நான் அவனை ஹேட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி பிறகு அதே மாதிரி நம்ம ஷாவ் வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணதுமே நானுமே வரவான்னு சொன்னதும், இல்லை நீ வெயிட் பண்ணி நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகிறா. போனதுமே அவளுக்காக அங்கே ஜூஸ் எல்லாமே அனுப்பி விடுறாங்க. பட் அது மேங்கோ ஜூஸ் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அது அலர்ஜி, அதை குடித்ததுமே அவளுக்கு ஒரு மாதிரி அங்கே அலர்ஜி ஆகிடுச்சிருக்கு. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி ஆயிரமே வராமல் இருக்கவுமே அவளுக்கு டவுட்டானா திடீர்னு பார்த்தா அந்த ரூமே அங்கே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருது. அவளுக்கு மூச்சு வேற விட முடியாமல் உடனே நம்ம ஷாவுட்டை கால் பண்ணி ப்ளீஸ் என்னை வந்து காப்பாற்றுன்னு சொல்கிறா. இந்த ஷென்மே அந்த இடத்துல இருக்கான். அப்போ அங்கே வேமா வந்துட்டு என்னது ரூமுக்குள்ளே சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு போக பார்த்தா அந்த லின் வந்துட்டு போக விட மாட்டா, எல்லாம் அவளோட வேலை தான். பட் அங்கே நம்ம ஷாவ் வந்து கதை உடச்சிட்டு போய் ஹீரோயினை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறான். நாங்கள் ஹீரோயினுக்கு முடிப்பு வந்ததுமே நான் லாயரோட ரூமில் பிடிச்சிருச்சுப்பா, அதனால தான் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் சரி, பட் உனக்கு மேங்கோ ஜூஸ் வந்து அலர்ஜி ஆச்சு, உனக்கு யார் வந்து இதை அனுப்பிவிட்டது, தெரிஞ்சே பண்ணாங்களான்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அங்கே ஷேன் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்ததுமே ஷாவ் டென்ஷன் ஆகிட்டு போட்டு அங்கே அடி வெளுத்து விட்டான். என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா, என்னதுக்காக அடிக்கிறேன்னு சொன்னதும், ஏண்டா நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணி வந்து குடும்பம் நடத்தவுமே துப்பு இல்லை, கடைசியில் அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு வேற ட்ரை பண்ணுறியாடான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லும்போது அப்போ அந்த லின் வந்துடுறா. அப்போ அங்கே ஹீரோயின் நீ பண்ணலப்பா, உன்னோட ஆள் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா, ஏன்னா அவளுக்கு நான் இன்னைக்கு லாயரை பார்க்க போகிறேன்னு தெரியும், ஸோ அவள் தான் வேணுக்குனே ரூமில் தீய கொளுத்தி விட்டுருக்கான்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலை, எதுக்காக நீ என் மேலே பழைய தூக்கி போகிறேன்னு அவள் கேட்குறா. அப்போங்க நம்ம ஹீரோயின் நீ வந்து பொய்யெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, எனக்கு உன்னை பற்றி தெரியும், எனக்கு மேங்கோ ஜூஸ் அலர்ஜின்னு தெரிஞ்சு வேணுக்குனே அதை வந்து கொடுத்து என்னை கொலை பண்ணலாம் தானே நீ ட்ரை பண்ண, அங்கே தீ பிடிச்சதில் அப்படியே நான் வந்து மூச்சு முட்டி செத்து போயிடுறோம், நீ வந்து சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தேன், பட் அங்கே வந்து தப்பாக உல்ட்டாவாயிடுச்சுன்னு சொன்னதுமே அவங்க இல்லைவேன்னு சொல்லிட்டு சாதிக்கிறா. அப்போ அங்கே அந்த ஷென்மே நீயா வந்துட்டு கற்பனையில் ஏதாச்சும் மிதந்துட்டு இருக்காத, அவள் பண்ணலைன்றப்ப நீ எப்படி வந்து பழைய தூக்கி போடுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க.
அப்போ நம்ம ஷாவ் ரொம்ப கோவமாயிட்டு, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா, இத்தனை வருஷமா அந்த பொண்ணோட சேர்ந்து குடும்பம் நடத்துகிற, அவளுக்கு மேங்கோஸ்னால் அலர்ஜின்னு கூட தெரியலையா? எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவாகிக்கிருச்சு, நீயும் இந்த லின்னும் சேர்ந்து தாண்டா அந்த பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதும், நான் ஏன்டா அவனை போய் அப்படி பண்ண போகிறேன், நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்போங்க நீ வந்துட்டு எதுவுமே பண்ண வேணாம்ப்பா, ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ணியாச்சு, அவங்க வந்துட்டு உண்மையை கண்டுபிடிக்கட்டும் அப்படின்றத சொன்னதுமே போலீஸுமே அவளங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அங்கே அவள் பயந்து போயிட்டு, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, எனக்கு போக பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் புலம்புனதுமே, நீ கவலைப்படாத நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட, நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டுருக்க, அந்த பொண்ணை எதுக்காக அப்படி பழி வாங்க துடிக்கிறேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே போனதுமே நம்ம ஷா இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவன் கூட சேர்ந்து நீ இருக்கவே கூடாது, என்ன ஜென்ம இவனுக்கு ஃபஸ்ட்டு நீ டைவர்ஸ் கொடுன்னு சொன்னதும் டைவர்ஸ் பேப்பர் ரெடி ஆயிடுச்சு, அவன் சைன் பண்ணால் எல்லா வேலையும் முடிஞ்சிடும்னு அவன் சொல்லும் போது இவன் நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சி அமைக்க விட்டு தெரப்பி மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் ஹீரோயினுக்காக சிக்கன் சூப் எல்லாமே பண்ணி கொண்டு வந்ததுமே, இந்த சூப் உனக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், நீ எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு சொன்னதும், நான் அவளோட ஹஸ்பண்டை நான் வராமல் என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு சண்டை வருது. அப்போ அங்கே நைட்டு ஃபுல்லாக அவள் ஜெயிலே இருந்துட்டா, நீ போலீஸில் சொல்லி அவளை வெளியே விட சொல்லுன்னு சொன்னதும், அவன் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், நான் எப்படி போய் அவளை மன்னிப்பேன், கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அங்கே ஜெயிலில் தான் காமிக்கிறாங்க. அந்த லின்னை அவன் வெளியே கூட்டிகிட்டு வரும்போது, உங்களுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல சொல்லும்போது ஹீரோயினும் அங்கே நம்ம ஷாவுமே வந்துடுறாங்க. நீங்கள் எப்படி அவளை போய் வெளியே விடலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் எந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிடுச்சு, அதனால தான் அவள் சொல்கிறா, பட் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னதுமே, நீ இப்போ என்ன உள்ள தூக்கி போடணும்னு போய் பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அவள் ரெக்கார்டிங் போட்டு காமிக்கிறா. அவளுக்கு மேங்கோ ஜூஸ் ரொம்பவே அலர்ஜி, ஸோ நீங்கள் அதை கொடுங்க, அவள் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு அந்த மெய்டிட்ட சொல்லியிருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஷாவுமே என்கிட்டயுமே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் காமிக்கிறான். பார்த்தா இவன் வேணுக்குனேயும் உள்ளே போய் அங்கே தீய கொளுத்தி விட்டுருக்கா. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னதும், ப்ளீஸ் பையனை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் கெஞ்சிரா, நான் ஜெயிலுக்கு போக விரும்பலன்னு. இன்னுமே அப்படியே கூலாக ரொம்ப திமுறா, அவள் ஏதோ தெரியாமல் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா, நீ அவளை மன்னிச்சு விட்டுரு, நீ ஏதாச்சும் வேணா கேளுன்னு அதை உனக்கு பண்ணுறேன்னு சொன்னதும், அப்படியா நீ ஏதாச்சும் பண்ணிடுவியா, இந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுன்னு சொன்னதும் அவன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ என்னை உள்ளே தூக்கி போட்டுருவாங்க, தயவு செஞ்சு நீ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சும் போது வேறு வழி இல்லாமல் அவளுக்கு அவன் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துட்டான். பிறகு அங்கே நைட் போல் அவன் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிவிட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஹீரோயினுக்கும் மெசேஜ் பண்ணுறான், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே பிளாக் பண்ணிட்டான். அதை பார்த்துட்டு ரொம்பவே அங்கே பயமாகி போயிடுது. அவளை நீ மறந்துருன்னு சொல்லிட்டு இவள் பேசும்போது அவள் என்னை மன்னிச்சிருவாள்ன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் ரியலைஸ் ஆகிருது, அவன் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பொண்டாட்டியன்னு சொல்லிட்டு. பிறகு அவன் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ரூமில் படுத்துருந்தான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் அந்த லின் இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதுமே, நீ நேற்று நைட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணிவிட்டு என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லிடுறா. அவனுக்கு இதை நம்பவே முடியலை. அங்கே மெய்டவங்க சொல்கிறாங்க, சார் உங்கள் ஒய்ஃப் உங்களுக்காக 2 ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்க, அது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஒரு விஷயம் அவன் யோசிச்சு பார்க்குறான், இதுக்கு முன்னாடியுமே 2 ட்ரெஸ்ஸை கொண்டு எது உனக்கு சூட்டபுளாக இருக்குது பாருன்னு சொல்லிட்டு அவள் கேட்டா. அவன் இக்னோர் பண்ணி இருந்திருக்கான். நான் ஆரம்பத்துலேருந்து அந்த பொண்ணை என்ன பாடு படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. எங்கள் ஷா ஹீரோயினுக்கு அங்கே தெரப்பிக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போ அங்கே அவன் ஹீரோயினை பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் நர்ஸ் உள்ளே விட மாட்டாங்க. அப்போ அங்கே ஷா உன்னை மூஞ்ச கூட அவள் பார்க்கறதுக்கு விரும்பலை, அவளை நிம்மதியாக இருக்க விடுன்னு சொல்லிட்டு அவனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுறான். பிறகு ஹீரோயின்கிட்ட போய் நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன்ப்பா பார்க்கணுன்னு சொன்னால், நீ பார்க்க விருப்பப்படலைன்னு சொன்னதும், நீ நல்ல வேலை பண்ணிட்ட, அவன் மூஞ்ச பார்த்தா கூட எனக்கு ரொம்ப அருவருப்பாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. ஹோட்டலுக்கு போய் நம்ம ஹீரோயினோட பிக்சரை காமிச்சு அந்த இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க விசாரிச்சதுமே, சார் இது எங்கள் ஹோட்டலோட சீக்ரெட், இது எப்படி நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும், நாங்கள் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. வெளியே பார்த்தா நம்ம ஹீரோயின் நாங்கள் ஷா காரில் கூட்டிகிட்டு போனதுமே இவன் எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் அவளன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினோட பர்த்டே, ஸோ அவளுக்காக அந்த ஹோட்டலாகவே புக் பண்ணிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே உள்ளே போக பார்த்ததும் உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, அந்த பொண்ணு ஒன்று ரொம்ப ஹேட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்கன்னா, நீ தொடர்ந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தேன்னா அவங்களோட ஹேட் இன்னுமே ரொம்ப அதிகம்தான் ஆகும், அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க
போவாங்க அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. ஹீரோயின்ட்ட நான் வந்து உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ரொம்ப வருஷமாக உன்னை நான் ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல. சரி இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு எவ்வளோ செலவு பண்ண எல்லாத்தையும் புக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பாவே நான் வந்துட்டு அதை பற்றி பேச விரும்பலப்பா. நான் வந்து ஃபஸ்ட் டைம் உன்னோட மேரேஜுக்கு நான் வந்தப்போ உன்ட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண முடியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. பட் கடவுள் எனக்கு திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. என்னோட லவ்வை வந்து உன்ட்ட நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். என்னை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நீ கொடுக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன் அவள் சொல்கிறா. ஸோ 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே டான்ஸுமே பண்ணிகிட்ருக்காங்க. பிறகு வெளியே கிளம்பும்போது நான் வந்து ஷென்னோட வீட்டில் போய் என்னோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. வா நானுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே போனதுமே ஹீரோயின் நீங்கள் வெயிட் பண்ணு நான் ரூமில் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னதும் அப்போ அங்கே மெய்டு பார்த்துட்டு அங்கே ஷென்ட்ட கால் பண்ணி இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவனுமே வேகமாக விழுந்தடிச்சு அங்கே ஓடி வர்றான். பட் வந்து என்ன பிரயோஜனம், அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ அப்போ அங்கே அந்த லின் அவனுக்கு கால் பண்ணிவிட்டு நான் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டு அவனுக்கு மிகப்பெரிய ஷாக் ஆகிடுது. ஷாவ் ஹீரோயின்ட்ட நீ வந்து இந்த தெரப்பி எல்லாத்தையுமே பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிட்ட, இப்போ உன்னோட காலையுமே டாக்டர் செக் பண்ணிவிட்டு கால் எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, ரொம்பவே எனக்கு ஹாப்பின்னு சொன்னதும் அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டவன்ட்ட தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. அவங்க பில் எல்லாமே பே பண்ணுறதுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அந்த இடத்துக்கு அந்த இன்னும் அங்கே அந்த என்னோட ஃப்ரெண்டு ஜுன்னுமே சேர்ந்து அங்கே உள்ளே போகிறாங்க ப்ரெக்னன்சி டெஸ்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்காக. என்னப்பா இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, இவன் கூட சேர்ந்து என்ன சுற்றுறான்னு சொல்லிட்டு அவள் பார்த்துச்சேக்கா. பிறகு அங்கே ஒரு பார்ட்டியில் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஷாவோட சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு நீ இவன் கூட சேர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு ஷென் கேட்டதுமே நான் வந்து இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா யார் கூட வேணாலும் சுற்றுவேன், அதை கேட்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அங்கே அவள் சொல்கிறா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நானும் அவருமே கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், பேரண்ட்ஸ் ஆக போகிறோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஷாவோட சேர்ந்து அங்கே ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அப்போ அங்கே ஷாவ் எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணுறான் நாவும் கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு ஷென்னுக்கு ரொம்ப கோவமாயிட்டு நீ எதை அப்படி வந்துட்டு மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே அவங்ககிட்ட சண்டை போட்டதுமே உன்ட்ட ஒரு உண்மையை சொல்லவா, நீ என்ன வந்து அதை நினச்சிட்டு இருக்கியா, அது கிடையாது, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜூன் இருக்கான் பார்த்தியா அவனோட பிள்ளை, இந்த பாரு டிஎன்ஏ ரிப்போர்ட் அப்படின்ற செட் அவள் காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு மிகப்பெரிய ஷாக் ஆகிருது. என்ன இதெல்லாம் சொல்லிட்டு அங்கே அந்த லின்ட்டை கேட்டதோ அவள் காலை பிடிச்சி ஆளுதுட்டு தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், என்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அந்த ஜுனையுமே போட்டு அடிச்சுட்டு உன்னை வந்து ஃப்ரெண்டாவா நினச்சேன், என்னோட பிரதராக தானே நினச்சேன், நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்ருக்கான். ஒன்னால தான் வந்து அவளுக்கு எனக்குமே இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போயிருச்சு, ஆனால் நீ வந்துட்டு எனக்கே துரோகம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இத்தனை பிரச்சனைக்கு காரணமே அவள் தான், அவளை நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவள் கத்தி எடுத்துகிட்டு குத்த போனதுமே அப்போ அங்கே நம்ம ஷென் வந்து அங்கே பிடிச்சதை அடித்து தள்ளி விட்றான். அங்கே காட்ஸேமாக வச்சு அவங்க 2 பேர்த்தையும் இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் உன்கிட்ட வந்து இதுக்கப்புறம் எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய சாப்டரை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்றா. ஃபைனலாக பார்த்தா 2 பேருமே அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே போய் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுமே அதுக்கு ஆன்சர் பண்ணிகிட்ருக்கா. ஸோ வந்து தனக்கு துரோகம் பண்ண ஹஸ்பண்டை விட்டுட்டு வேறு ஒருத்தவங்கள போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டது மட்டும் கிடையாது, அவனை வந்து தண்டிக்கிறதுனா எப்படி, அவனுக்கு முன்னாடி நல்லபடியாக வந்து படித்து கிராஜுவேட் ஆகி ஒரு டான்ஸ் குரூப்லேயுமே வந்து திரும்ப அங்கே ஜாயின் பண்ணி அவன் வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினச்சதெல்லாம் சாதிச்சு ஒரு நல்ல பர்சனையுமே அவள் சூஸ் பண்ணி மேரேஜுமே பண்ணிக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.